ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்படி வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷம் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். எதெல்லாமே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஒரு நீதி பரிசுத்த ஆவியினால் உண்டாகாத ஒரு நீதி அப்படின்னா அது சுயநீதி ஆயிடும். நம்ம மத்தியில அநேகருடைய பிரச்சனை அதுதான், சுயநீதி. சுயநீதிக்கும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய வித்தியாசங்கள ஒரு வித்தியாசம். சுயநீதி அப்படின்னா நாம் மேன்மை பாராட்டுவோம், அடுத்தவர்களை அற்பமா எண்ணுவோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி அப்படின்னா ஒரு காலம் அடுத்தவர்களை அற்பமா எண்ண மாட்டோம். பவுல் இது தெளிவா சொல்றார். விசுவாசத்தினால் தேவனால் உண்டாகிற நீதியை உடையவனாய் நான் இருக்கும்படிக்கு அப்படிங்கிறார். சுயநீதியை உடையவனாய் இராமல். சுயநீதி என்னைக்குமே மேன்மை பாராட்டும். நான் இல்லையா, அப்படி நான் பரிசுத்தமா இல்ல, நான் நீதியா இல்ல, ஏன் நீ இப்படி இருக்க, அப்படி அடுத்தவர்களை ஏளனமாகவும் அற்பமாகவும் தன்னைத்தான் நீதிமான் என்று நம்பி அற்பமா என்னென்ன ஒரு பரிசேயர்களை குறித்து ஜீசஸ் சொல்லும் பொழுது சொன்னார். லூக்கா 18 நான் வாசிக்கிறோம். நீ கிட்ட தள்ளி நில் அப்படி நம்பாரு. அதான் சுயநீதியினுடைய கொடுமை. அருமையானவர்களே, ஜாக்கிரதை. பரிசுத்த பாதைக்கு பக்கத்திலேயே அடுத்து பயணிக்கிற ஒரு பாதை என்னன்னா பரிசேயர்களுடைய பாதை. பரிசுத்த பாதையில போயிட்டே இருப்போம், பக்கத்திலேயே ஒரு இன்னொரு பாதை, பரிசேய பாதை வரும். இது நான் பரிசேய பாதையில போறேனா இல்ல பரிசுத்த பாதையில போறேனாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, தாழ்மைதான் வித்தியாசம். தாழ்மையோடு கலந்த பரிசுத்தம் அது ஹோலி, பரிசுத்த பாதை. தாழ்மை இல்ல, என்னுடைய நீதியில நான் மேன்மை பாராட்டுறேன், பெருமை பாராட்டுறேன், அல்லது அடுத்தவர்களை அற்பமா என்றேன், முடிஞ்சிருச்சு. அது சுயநீதி, அது பரிசேய பாதை.